அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன செய்கிறீங்க? எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கிறீங்களா? ஹாப்பியாக ஃப்ரீயாக வாங்க என் ப்ளாகை பார்க்குறதுக்கு. நான் எப்பயுமே 4 o'clock எழுப்பிடுவேன். தஹஜுத் ப்ரேயர்ஸோட அப்படியே சுபஹேம் ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுவேன் கிச்சனுக்கு. உண்மைக்குமே எனக்கு ஏர்லி மார்னிங் டீ ஒன்று எப்படி போய் குடிக்கணும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் வந்து ஒரு டீ ஃபேன் தான். ஆனால் அதை மிச்சம் காட்டிக்கொள்ள மாட்டேன். ஏண்டா அப்படி காட்டிக்கொண்டா ஒரே டீ குடிக்க வேண்டி வரும். எங்கள் வீட்டில் எல்லா வேலை செய்கிறதுக்கும் முந்தி இவங்க வந்துடுவாங்க. இவர் எங்களோட புதிய ஆள் ஓரியோ. அவர் இன்னும் சின்னது, அவருக்கு எங்கெங்கே வரணும் ஒன்றும் தெரியா, சும்மா அப்படியே வந்துடுவார். எங்கள் வீட்டில் ஜிஞ்சை முடிஞ்சு நேற்று ஜிஞ்சை கொண்டு வந்தது, அதை நான் வந்து சரியாக கிரைண்ட் பண்ணி வைக்கலை. ஸோ இன்றைக்கி ஜிஞ்சர் டீ ப்ரிப்பேர் பண்ணல, ஜஸ்ட் பிளெயின் டீ தான். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஜிஞ்சர் டீ நல்லாவே புரியும். பட் இன்றைக்கி மில்க் மட்டும்தான் ஆட் பண்ணணும், ஜிஞ்சர் இல்லை. எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ண முந்தி ஒரு டீ ஒன்று வேணும். அப்போ தான் எங்களுக்கு எல்லா வேலையும் சரியாக செய்யலும். நிறைய வேலை செய்யணும்னு நினைப்போம், ஆனால் பாதி வேலை கூட முடிச்சிக்க மாட்டோம். அந்த அளவுக்கு டேயும் டைமும் குயிக்காக போய்ட்டு கொண்டே இருக்குது. வேலையெல்லாம் முடிக்க போகல துஹர் டைம் எப்படி வருதுன்றே விளங்குது இல்லை. இந்த கேக்டஸ் பிளான்ட்ஸை நினச்சா எனக்கு சரியான புதினம். அது வந்து வாட்டர் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறத சுற்றி அதுக்கு லைட்டாக தான் வாட்டர் ஆட் பண்ணணும். பட் அதோட இந்த மண்ணெல்லாம் எந்த நேரமுமே ட்ரை ஆகிக்குமா, அதை நினச்சி எனக்கு அது ஒரு மாதிரி ஆகிக்கும். மற்ற பிளான்ட்ஸ்ட மண் ஈரமாகிக்க போகல, இது மட்டும் ட்ரை ஆகிக்குது நினச்சி நான் எத்தனையோ தடவை அதுக்கு வாட்டர் ஊற்றி 2 கேக்டஸ் அப்படியே செத்தே போய்த்துருச்சு. ஸோ அது வந்து எப்போவுமே ட்ரையாக தான் வைக்கணும். ஸோ நான் வந்து மிச்சம் என்னையே கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறேன் கேக்டஸ்க்கு தண்ணி ஊற்றாமல். ஸோ ஒரு மாதிரியாக இன்றைக்கி லைட்டாக போட்டேன், பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். டீக்கு வந்து சுகர் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நார்மல் சுகர் தான் பிடிக்கும். அப்படின்னா நான் வந்து 3 கப்ஸுக்கு எப்படியுமே 3 ஸ்பூன்ஸ் தான் போடுவேன். அதுவும் டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் இல்லை. ஏன்னு சொன்னால் சுகர் வந்து மிச்சம் நாங்கள் ஏர்லியாகவே எடுத்து பழகி கொண்டோம்னா பிறகு எங்களுக்கு சுகர் கட்டுப்படுத்தவே இல்லாமல் போய்த்துருன்றது தான் நீண்ட நம்பிக்கை. ஸோ அதனால் நான் எப்போயுமே சுகர் வந்து கம்மியாக தான் நெட் பண்ணுவேன். அப்போ தான் அந்த டீ பவுடரோட டேஸ்ட்டும் மில்கோட டேஸ்ட்டும் வரும். நாங்கள் எப்போயுமே ஃப்ரெஷ் மில்கில் டீ செய்கிறல்ல, எப்படியுமே நாங்கள் மில்க் பவுடர் தான். இங்கே ஃப்ரெஷ் மில்க் கிடைக்கவும் அது போய்த்து வாங்கிட்டு வரணும். ஸோ அதுக்கு நான் தெண்டிக்கிறதே இல்லை. இந்த நின்று ஒருக்கா தான் ஃப்ரெஷ் மில்க் எடுக்கிறேன். நேற்று நாற்று எம்ப்ராய்ட்ரி பண்ணி கொண்டிருக்கிறேன் ஒரு அபாயோட ஸ்லீவுக்கு. ஸோ அதை விளங்குற இடத்துலையே வச்சுக்கொள்கிறேன், இல்லாட்டி அது மறந்து வைத்துடும். இன்றைக்கி டீ குடிச்சு அதை பார்க்குறேன். லீவ்ஸ் மட்டும்தான் போட்டிக்கிறேன், இன்னும் ஃப்ளவர்ஸ் எல்லாம் போடுற இடத்துக்கு வரலை. நிறைய வேலை மனசில் ஓடும், ஆனால் அந்தியாவுக்குள்ளே ஒன்றுமே முடிஞ்சிருக்காது. ஸோ இன்றைக்கி பார்ப்போம் என்ன வேலைக்கு. மார்னிங் டைம் ரூட்டிங் மட்டும் தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். ஃபுல் டே கொண்டு வரேன்னு சொன்னால் அது வந்து பெரிய விஷயம் வேண்டாம். நான் வந்து நிறைய வேலை செய்வேன், ஒரு வேலை இல்லை. ஸோ அதனால் எனக்கு வந்து ஹாஃப் டே ரூட்டின் கொண்டு வரது தான் ஈஸி மாதிரி விளங்குது. டீ ஒரு மாதிரியாக டீயை குடித்து முடிச்சு கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் டீக்கு பிஸ்கட் ஒன்றும் எடுக்கலை, அதுவும் வேறு கொஞ்சம் சோம்பரம் ஆயிடுச்சு. இன்றைக்கி தோசை செய்வோம்னு தான் நினச்சி கொண்டிருக்கிறேன். தோசைக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு சம்பல் ஒன்று இடித்து எடுப்போம்னு நினச்சேன். உங்களுக்கு தெரியுமா இந்த கொச்சிக்கா, இதுக்கு ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. எங்களோட கண்ட்ரியில் பேய் கொச்சிக்காண்டுவாங்க, மற்றது சிங்களத்தில் நைமிரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இது நல்ல காரமாய்க்கும். பட் இது வந்து சூடு இல்லை. ஸோ அதனால் அதை போட்டு நான் ஒரு சம்பல் இடித்தோம் அப்படின்னு நினச்சேன். 2024 மாஷா அல்லாஹ் எல்லாம் நல்லா செஞ்சு பட்டுச்சு. நிறைய ஒர்க் நான் ஃபினிஷ் பண்ணேன், நிறைய ஸ்டிச் பண்ணினேன், குர்ஆன் படித்தேன், அப்படி நிறைய வேலைகள் செஞ்சு பட்டுச்சு. அப்கமிங் இயர்லேயும் 2025லேயும் நிறைய பிளான் பண்ணி வச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதெல்லாம் செய்யணும். எனக்கு எப்போயுமே ஆக்கியூபைட் ஆகிக்கிறது தான் விருப்பம். சும்மா வைக்கிறது, உட்காந்து கொடுக்கிறது எல்லாம் விருப்பம் இல்லை. ஒரு டிவி பார்க்குறேன்டா கூட நான் என்னமாலும் ஒரு கையில் ஒரு வேலையும் நிற்கும், ஒன்றோ சொயங்கிக்கும், இல்லாட்டி என்னமாலும் நிற்கும். நான் டிவியை கூட சும்மா பார்க்கவே மாட்டேன். அது என் யூஷுவல் பழக்கம். அது இன்னும் 2-3 மந்த்ஸில் ரமஸான் வருது. இப்போ ரஜப் ஸ்டார்ட் ஆகிருச்சு, ரமஸான் வருது. ஸோ எப்போயுமே ரமஸானுக்கு ஒரு 10-15 டேஸ்க்கு தான் நான் ப்ரிப்பேர்ட் ஆகுறேன். ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை. இந்த தடவை நான் நினச்சிக்கிறேன் 1 மந்த்துக்கு முந்தைய இன்ஷா அல்லாஹ் எல்லா ப்ரிப்பரேஷனும் முடிச்சிடணும், ரமஸானில் அமலுக்கு இடம் வைக்கணும்னு இன்ஷா அல்லாஹ் நினச்சிக்கிறேன். போன தடவைலாம் நிறைய அமல் செய்ய கிடைக்கல, பேத்தி சின்னதாக இருந்தாங்க. இந்த தடவை அப்படி ஒன்றும் இல்லை, இன்ஷா அல்லாஹ் அமலில் இறங்கணும்னு நினச்சிக்கிறேன்.
நீங்களும் எல்லாரும் யார் யார் இருக்கிறீங்களோ எல்லாரும் அமல் செய்கிறதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. ஏன்டா ரமஸானில் நாங்கள் செய்கிற அமல் வந்து மற்ற நாட்களில் செய்கிற அமலை விட 10 மடங்கு நன்மை கூடுதலாக கிடைக்கும். ஒரு சுன்னத்து தொழுகைக்கே ஃபர்லோட நன்மை கிடைக்கும். ஸோ அதனால் நாங்கள் அதுக்கு முயற்சி செய்யணும். மற்றது க்ளீனிங், மற்றது நேரத்தோட வேலையெல்லாம் லேசாக செய்கிறதுக்கும் நிறைய நாங்கள் எங்களுக்கு செஞ்சு வச்சுக்கொள்ளலும். ஸோ அதுவரையும் கொஞ்சம் பார்க்கணுன்னு நினச்சி கொண்டிருக்கிறேன். தோசைக்கு ஃபிஷ் கறி இருந்தால் மிச்சமே டேஸ்ட் ஆகிக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி ஃபிஷ் கறியும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டேன். தோசை திங்கிறதுக்கு உண்மைக்குமே எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தோசை செஞ்சால் நல்லா விருப்பம். நான் வந்து பெட்டராக கூடையாக தான் செய்வேன். செஞ்சு வச்சுட்டு ஒரு 2-3 டேஸ்க்கு இருந்தாலும் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையும் எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். ஏன்னா மார்னிங் ரூட்டீன் உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தோசை திண்டு கொண்டிருக்கிறேன், பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் ஒன்று தாங்க. அதே மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் நீங்கள் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி இன்னும் ரூட்டிங்ஸ் உங்களுக்கு கொண்டு வரணும்னு நினச்சிக்கிறேன். இன்னும் வீடியோஸ் vlogs உங்களுக்கு கொண்டு வரணும்னு நினச்சிக்கிறேன். உண்மைக்குமே சம்பல் அண்ட் ஃபிஷ் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த சம்பல் வந்து கட்டாயமாக நாங்கள் இடித்து தான் எடுக்கணும். உரலொண்டி இருந்தால் இடிச்சு எடுங்க, இல்லாட்டி அம்மி இருந்தால் அரைச்சிடுங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்படியுமே கிச்சனை க்ளீன் பண்ணி விட்டுட்டா அதுக்கப்புறம் மற்ற வேலை ஒன்றுமே இருக்காது. ஸோ நான் வந்துட்டேன் க்ளீன் பண்ணுறதுக்கு. டேபிள் டாப் எல்லாம் தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு பிறகு தான் பெரிய பெரிய வேலையே இருக்குது. வாஷிங்ஸ் க்ளீனிங்கு அதுக்கெல்லாம் ஒரு இடத்துல ஈந்து படவே மாட்டுச்சு. உடு முழுக்க சுற்றி கொண்டு தான் ஈந்து படும். ஸோ அதெல்லாம் வீடியோ பண்ணி காட்டுறேன்டா ஒரு 4-5 வீடியோ மேன் எனக்கு வேணும். ஸோ அதனால் நான் சிம்பிளாக இவ்வளோ தான் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ பிடிச்சிக்கான்னு நீங்கள் மறக்காமல் சொல்லிவிடுங்க. இன்னும் 15 டேஸில் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வேறு வேலைக்கும் ஏன்னு சொன்னால் அந்த நேரத்துக்கு சம்மர் சீசனுக்கு பெரிய வேலை எதுவுமே செய்ய இயலாதே, சரியான ஹாட் ஆகிக்கும். ஸோ அதனால் அந்த டைமுக்கு இன்னும் வித்தியாசமான வேலை தைக்கும். உண்மைக்குமே லேடிஸ்க்கு டே பை டே டைம் பை டைம் அப்படியே ஒர்க் சேஞ்ச் ஆகிக்கொண்டே தைக்கும். உங்களுக்கும் அப்படி தைக்கும்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.